நீங்க ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறீங்கன்னா, எல்லா நாளும் அதே மாதிரி அன்பு வச்சிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நடுவுல கோபம் வரும், வருத்தம் வரும், சண்டை போட்டு பேசாம இருப்போம். ஆனா அப்பர் சுவாமிகள் அந்த அன்பு, பேரன்பு கொஞ்சம் கூட மாறல, குறையல. இடையரா பேரன்பும், மழை வாரும் இணை விழியும், உழவாரத்தின் படையரா திருக்கரமும், சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும், நடையரா பெருந்துறவும், வாகீச பெருந்தகை தன் ஞான பாடல் தொடையர் செவ்வாயும், சிவ வேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம். கையில உழவாரம் செய்யக்கூடிய கருவி வச்சிருந்தார். மனசுல எந்நேரமும் சிவபெருமானை நினைத்து கொண்டே இருந்தார். கண்களில் எந்நேரமும் கருணை பொங்கக்கூடிய அந்த கண்களில் இருந்து இறைவனை எண்ணி 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 அதன் மூலம் கண்ணீர் வழியக்கூடிய கண்களை உடையவராக இருந்தார். அப்படி ஒரு தோற்றத்தோடு நாவுக்கரசர் சுவாமிகள் நமக்காக தலங்கள் தோறும் சென்று தேவார பதிகங்களை பாடி கொடுத்தார். அதுல ரகசிய உண்மைகள் சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு பதிகம் சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நாவுக்கரசர் சுவாமிகள் நமக்கு சொன்ன இந்த பதிகத்தை சொல்லணும். வாழ்க்கையில எப்போவுமே சந்தோஷமா இருந்தால் நமக்கே போர் அடிச்சிரும் இல்லையா? எப்போவுமே வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வரணும், கொஞ்சம் ஒரு சோதனை வரணும், கொஞ்சம் ஒரு தோல்வி வரணும். அப்போ தான் நம்மளும் அடுத்து என்ன அடுத்து என்னன்றதை யோசிப்போம். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா வாழ்க்கையில், என்னால் தாங்கவே முடியல அப்படின்னா, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்து தரக்கூடிய அற்புதமான பதிகம் நாவுக்கரசர் சுவாமிகள் நமக்காக பாடி கொடுத்திருக்கிறார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாம் ஆர்க்கும் குடியெல்லோம் ரகசிய உண்மைகள் சேனல் நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அவருடைய குரு பூஜை அன்றைக்கு நாம் அவரை வணங்க வேண்டும். முடிஞ்ச கோவிலுக்கு போங்க. நால்வர் சந்நிதி இருக்கும் பழமையான சிவ ஆலயங்கள் எல்லாத்துலேயும் அங்கே அப்பர் சுவாமிகளுடைய குரு பூஜையில் நீங்கள் கலந்துக்கோங்க. நிறைய தேவார பதிகங்கள் பாடி கொடுத்திருக்கிறார், அதெல்லாம் சொல்லுங்க. முக்கியமாக இந்த பாடல், நாம் ஆர்க்கும் குடியெல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணி அறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. அப்பர் சுவாமிகளினுடைய வாக்கு எல்லா நாளும் இன்பம்தான், துன்பமே இல்லை. இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. இந்த பதிகத்தை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக ஏப்ரல் 23 அன்றைக்கு அப்பர் சுவாமிகள் குரு பூஜை அன்றைக்கு இதை சொல்லுங்கள். அவரை மனதார துதியுங்கள். நிச்சயமாக நல்ல வாழ்க்கை நம் எல்லோருக்கும் அமையும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.